அணிவதை அவருக்கும் அணிய கொடுக்கட்டும். ஒலா துகல்லிபுஹும் யக்லிபுஹும், அவர்களை மெகிக்கக்கூடிய வேலையை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டப்பா, அதுல இருந்து நான் என்ன சட்டை போடுறேனோ அதான் வேலைக்காரர்களுக்கு கொடுப்பேங்கிறார். பாயிண்ட் அது இல்ல. அம்மாவை காரணம் காட்டி திட்டினதை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எதுக்கு சம்பந்தம் இல்லாம மேல போற, அவனை நீ பாரு, அவனுடைய செயலை கொண்டு எடை போட வந்து விட்டால் சாதி இருக்குமா, குளம் இருக்குமா, மொழி இருக்குமா, நிறம் இருக்குமா, அதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்குமா? இது மூட நம்பிக்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 30வது ஹதீஸ்ல இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு அன்சாரி தோழரை முதுகுல போய் வேகமா தட்டி போடுறாரு. தட்டினவனே என்ன ஆச்சு, அவருக்கு அன்சாரி கோவம் வந்துருச்சு. முஹாஜிர் அன்சாரி ரெண்டு குரூப் இருக்கிறாங்க மதீனாவுல. வெளியூர்ல இருந்து அகதிகளாக வந்தவர்கள், உள்ளூரை சேர்ந்த உதவியாளர்கள் ரெண்டு இதா இருந்தாங்க. அப்ப அன்சாரிகளை சேர்ந்த ஒரு ஆளை, முஹாஜிரியை சேர்ந்த ஒரு ஆள் நினைஞ்சாரு, முதுகுல பேக் சைடுல நினைஞ்சாரு, வேகமா தட்டி விட்டாரு. தட்டின உடனே அடிச்சு விட்டாரு. கோவத்துல ஏதோ ஒரு கோவத்துல ஓங்கி அடிச்சு விட்டாரு. அடிச்ச உடனே என்ன செய்யற, அன்சாரி யாழல் அன்சார்னு கத்துறாரு. அன்சாரிலே வாங்க வாங்க இருக்கிறாரு. இவரை ஒரு ஆள் அடிச்சதுக்காக இவர் யாரை கூப்பிடுறாரு, இவர் இனத்தை எல்லாம் கூப்பிடுறாரு. யாழல் அன்சார், அன்சாரிகளே வாங்க. இந்த ஆள் பார்த்தாரு, அங்க கூட்டம் பண்ண என்ன பண்றது, யாழல் முஹாஜிர்ன்றார். இவர் முஹாஜிர்களே வாங்குங்கிறார். துணைக்கு இவர் அடிச்சதுக்காக வேண்டி அவ்வளவு பேர் வரணுமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அது எப்படி கூப்பிடுறாரு, நியாயவான்களே வாங்கன்னு கூப்பிடலாம். என்ன அடிச்சு விட்டாரு, அது ஓகே. நியாயவான்கள் ஏன் ஜாதிக்காரன் வாண்டா? அப்ப என்ன இது என்ன அர்த்தம், இவர் அடிச்சவரும் ஜாதிக்காரனை கூப்பிடுறாரு, அடி வாங்கினவரும் ஜாதிக்கார மாதிரி கூப்பிட்டா எப்படி ஆகும்? அப்ப என்னன்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்டா, காலல் அன்சாரு யாழல் அன்சார், காலல் முஹாஜிரி யாழல் முஹாஜிர். அன்சாரி சொன்னார் அன்சார்லே வாங்க, முஹாஜிர் சொல்கிறாரு முஹாஜிர்களே வாங்க. உடனே ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வேகமாக நோக்கி வர்றாங்க. இதை கேட்டுவிட்டு, மா பாலு தாவா அஹ்லில் ஜாஹிலியா, இது இன்னும் மூடர்களுடைய தாவாவை பேசுகிறீர்கள், மூடர்களுடைய முழக்கத்தை முழங்குறீங்க. இது ஏன்பா உன்னை அடிச்சா நீ பேச பண்ணுவியா, அதுக்கே உன் ஜாதி எல்லாம் கூப்பிடுற, அதுக்கே உன் சமுதாயத்தை பூரா கூப்பிடுற, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி இதை மூட நம்பிக்கை இப்படிலாம் இனத்தை எல்லாம் துணைக்கு அழைக்க கூடாது, நியாயத்துக்கு தான் பேசணும். நியாயவான்கள் கூப்பிட்டால் முஹாஜிரை அடிச்சதுக்கு முஹாஜிரை வந்து நியாயம் வழங்குவாரு. அது என்ன, நான் அன்சாரியா இருப்பேன், எனக்கு அன்சாரியை சப்போர்ட் பண்ணு, நான் வந்து முஹாஜிரா இருக்கிறேன், முஹாஜிர்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண, இது என்னப்பா பேச்சுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள் என்பது புகாரியில 3518வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் பிறப்பு அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொள்வது, மொழி அடிப்படையில் நிற அடிப்படையில் அது கற்பனை. அதுல உயர்வு தாழ்வு கற்பிக்க எந்த ஒரு மேற்றம் அதுல இல்ல. உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் எந்த ஒரு காரணமும் அதுல கடுகளவு கூட கிடையாது. அப்ப இல்லாத உன்னை அப்ப பொய்யானது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அது மூட நம்பிக்கை என்று சொல்லி மக்களை நல்வழிப்படுத்து புரிய வைக்குது. 3 கோணத்துல வச்சிருந்தா அதோடு நிக்கல, அதை செயல்படுத்தி காட்டணும். சொல்லுவது யாருக்கு லேசு, இது சொன்னவர் செஞ்சு காட்டணும்ல. தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி மேற்று வரும் பொழுதெல்லாம் அப்ப அவரும் சேர்ந்து ஜாதியை பேசினார்னு வைங்க, அடிபட்டு போயிடும். தனக்குன்னு ஒரு மாறிக்கிட்டால, இது எப்படி நம்புறது அப்படின்னு ஆயிரும். அப்ப அடுத்து இஸ்லாம் என்ன பண்ண, 4வது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சொன்னதை எல்லா இடத்திலையும் செயல்படுத்தி காட்டுது. எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மனுஷன் பிறப்பினால் வசந்தவன் கிடையாது, பாரம்பரியத்தினால் வசந்தம் கிடையாது, அவனுடைய செயல்களால் தான் அவன் எடை போடப்படுவான் என்ற செய்தியை எந்த கட்டத்திலையும் வளையாமல் நிலைநாட்டி கொண்டே இருக்குது இந்த மார்க்கம். எப்படி காட்டுது, திருக்குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா பல நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப பாருங்க அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான்னு பாருங்க. இப்ராஹிம் நபி யாரு, நபிமார்கள் அவர் தான் சிறந்தவர். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. ஹலீலுல்லாஹ்னு சொல்றான். அதாவது இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் வந்து ஹலீல் ஃப்ரெண்ட் நண்பனாக்கி கொண்டான். அப்ப மனுஷனை வந்து அல்லாஹ்வுக்கு நண்பனாக முடியுமா, அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய அருள் செஞ்ச மாதிரி எனக்கு அருள் செய்ய சொல்லி கேளுங்க ரசூலுல்லாஹ் நமக்கு கற்று தர்றாங்க. அத்தஹியாத்துல துஆ ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல எங்களுக்கு அருள் புரிவாயாகன்னு ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க. அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்றான் அவங்கள பத்தி, இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இறைவன் இப்ராஹிமை பல கட்டளைகளை சோதித்தான், பத்தமுன அனைத்திலும் ஜெயித்தார். ஜெயிச்ச உடனே கால இன்னி ஜாயிலுக்குல் இன்னாஸ் இமாமா, உன்னை மனித குலத்துக்கெல்லாம் தலைவராக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபி பார்த்து. இப்ராஹிம் நபி உடனே கேட்கிறாங்க, உமின் துர்ரியத்தி, என் புள்ள குட்டியெல்லாம் ஆக்கிறேன். பாயிண்ட் என்ன, அந்த நோய் நீ உன்னையே சோதிச்சு நீ ஜெயிச்சா உன்னையே ஆக்குவேன், அவர் என்ன பண்றாரு, உமின் துர்ரியத்தி, என் பிள்ளைகளையும் அது மாதிரி ஆக்கி வச்சிரு அப்படின்னு கேட்ட உடனே லாயரால் அகதில் ஆலிம், அநியாயம் செய்யற ஆளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது.
நீ நல்லது செஞ்சா உனக்கு, உன் புள்ள குட்டியெல்லாம் ஆக்குறது நீ பேசக்கூடாது, அவர் நல்லா இருந்து காட்டுக்கணும். எப்படி அடிக்கிறான் பாருங்க. அல்ல அந்த அந்த வரும்போது ஒரு செய்தியை சொன்னா எங்கனையும் வளையிற பேச்சுல கிடையாது. இப்ராஹிம் ஆச்சே, முக்கியமான ஆளாச்சே, நெருக்கமா அந்த பேச்சுலாம் கிடையாது. உன்னைய தலைவரா நீ வச்சது உன் தகுதிக்காக வேண்டி. நீ புள்ள குட்டியில கேட்டா அந்த தகுதியை அவர் வளர்த்துக்கிட்டோம், அந்த தகுதியை அவர் காட்டட்டும். தகுதி இல்லாம என் புள்ள குட்டிக்கு தாண்ட அந்த விளையாட்டுங்க நடக்காதுங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி நூஹ் நபியுடைய இது எங்க இருக்கு? 2:124 இதை பார்க்கலாம். குர்ஆன்ல 2வது சூறாவுல 124வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தவறான வழியில் இருக்கிறாரு, தகப்பனார் நல்ல வழியில் இருக்கிறாரு, திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு. கடைசியில் இறைவனுடைய வேதனை இறங்கி அந்த மகன் அழிக்கப்படும் போது நூஹ் நபி என்ன சொல்றாங்க? இன்னபுனி மின் அஹ்லி, எல்லாம் நல்லவங்களை எல்லாம் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, என் மகனையும் காப்பாத்து. நீ நல்லவனா இருந்து காப்பாத்த சொல்ற, ஓகே. உன் மகனை காப்பாத்த சொல்ல இப்ப கேப்ப. அவர் சொல்ற என் மகங்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, உன் மகனே கிடையாத, அவன் குடும்பத்துக்காரனே கிடையாத, உனக்கு அறிவு இல்லாத பத்தி பேசாத. அவர் அலறி அடிச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், எல்லாம் மன்னிச்சுக்க, இப்படி எல்லாம் சொன்னாருங்கிறத 11வது சூறாவுல 45, 46, 47 வசனத்தை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு பெரிய நபி 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணி அல்லாஹ்வுக்கா அவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ண யாரையும் பார்க்க முடியல. அவ்வளவு ஆயில கொடுத்து அவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்து அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு அவ்வளவு தியாகம் பண்ண ஒரு நபி மகனுக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு, நல்லவனா இருந்த உனக்கு கேளு, உனக்கு தர்றதுக்காவது மோனுக்கு தர்ற அந்த விளையாட்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்ன காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கிறங்க. அவங்க என்ன செய்யறாங்க? சொந்தக்காரங்களை எச்சரிக்கை சொன்ன உடனே கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? யா பனி அப்து முனாப், அப்து முனாப்லாம் அவங்களுடைய குடும்பத்தார், அப்து முனாப் கூட்டத்தார்களே, லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் இருந்து உங்களை எனக்கு காப்பாற்ற முடியாது. நீங்க ஒழுங்கா நடந்துக்கணுமே தவிர என் குடும்பம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அல்லாஹ் நீங்க தப்பிக்க முடியாது. யா அதே மாதிரி யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிய மகன் அப்பாஸே, பெரிய வாப்பாவே, பெரிய தந்தையே, லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. யா சஃபியா, சஃபியா மாமியை கூப்பிடுறாங்க, மாமியே, தகப்பனுடைய சகோதரியே, லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து உன்னை எனக்கு காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. கடைசியா யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், இந்த முகமது மகள் ஃபாத்திமாவை கொஞ்சம் வாங்க, மகளை கூப்பிடுறாங்க. சபையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க. முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மாசியத்தமி மாலி, என்கிட்ட நிறைய அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான். அப்ப நிறைய பணக்காரா இருந்தாங்கல்ல நபியா இருக்கும் பொழுது, நிறைய இறைவன் செல்வத்தை தந்திருக்கிறான், அதுல எவ்வளவுனாலும் கேளு உனக்கு தருகிறேன். ஆனா லாவுகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட உன்னை காப்பாற்ற முடியாது. தகப்பனுங்கிற காசு வேணுமா வாங்கிக்க, நல்லவரா நீ நடந்தா தான் அல்லாஹ்ட்ட தப்பிக்கணும். நீ முகமதுடைய மகள்னு சொல்லிட்டாங்க வந்தன்னு வை, ஏன் மகள்ங்கிறத எடுபடாதுங்கிறாங்க. என்ன பாயிண்ட் இது? என்னென்ன பாரம்பரியத்தை வச்சுலாம் நீ பெருமடிக்கிறியப்பா, ஏன் புள்ளங்கிற பாரம்பரியமே எடுபடாது. எப்ப ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னான், நீ ஒழுங்கா நடக்கவில்லை என்று சொன்னால் அது நடக்காதுங்கிற காட்சியை பார்க்கணும். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தன் குடும்பத்தார் விஷயத்திலையும் தெளிவாக பிரகடனப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சந்தேகத்துக்கு இடமில்லாம நிலைநாட்டி காட்டுறாங்க. அதனாலதான் பிலாலை கொண்டே உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க, உசாமாவை கொண்டே உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க, காபத்துல்லாஹ்வுல நுழையும் போது அவரை கூட்டிட்டு உள்ள நுழைகிறாங்க. அவர் அனுமதி இல்லாம சொர்க்கத்தில் அவருடைய காடி ஓசையை யாரு? பிலாலே, தீண்டத்தகாத கருநிறத்து ஹபஷின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவருக்கு உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் செய்து காட்டிய காரணத்தினால வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. இன்றைக்கும் அந்த அந்த தாக்கம் இருக்கிறதுனால தான் இஸ்லாத்திலே நம்ம பெரிய அளவுக்கு விலகி போயிட்டாலும் கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதை? இந்த 4 போதனை நமக்கு அடிமனசுல கொஞ்சம் முழுசாவனா இல்ல, ஒரு அளவுக்கு அப்படி கொஞ்சம் இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துல வந்தால் கூட அவரை உற்ற சகோதரரா தோழரா நமக்கு முந்தின வரிசையில் அவரை உட்கார வச்சு நம்ம பிந்தின வரிசையில உட்கார்ந்து அந்த சகோதரத்துவத்தை கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு எந்த நாட்டிலையும் முடியல, எந்த அறிவாளிக்கு முடியல, எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சவனுக்கு முடியல, நமக்கு மட்டும் முடிகிறது. ஒரு தட்டுல உட்கார்ந்து சோறு திங்க முடியுது, உடனே கை கொடுக்க முடிகிறது, பொண்ணு கொடுக்க முடிகிறது. நேற்று இஸ்லாத்துல வந்த ஒருத்தனுக்காக வேண்டி நம்முடைய பொண்ணை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். இதெல்லாம் இதை உண்டாக்குனது எது? பேச ஒழுங்கா போட்டா இதெல்லாம் உண்டாயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட மாதிரி அந்த பேச என்ன செய்யணும்? அஸ்திவாரத்தை சரியான முறையில் போட்டு அதன் மீது கட்டடத்தை எழுப்பினால் இந்த மாற்றங்கள்லாம் வரும். இன்னைக்கு நம்மகிட்ட நிக்கிறது காரணம் என்ன? உங்களுக்கு தெரியல. இதையெல்லாம் பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களையே அறியாமல் உங்கள் அடிமனசுல இந்த செய்திகள்லாம் பதிந்து கிடக்கிறது. அப்ப இந்த மாதிரி அடிப்படையில் செயல்பட்டால் மாத்திரம்தான் உலகத்தில் சமத்துவத்தை, மனிதகுல சமத்துவத்தை உருவாக்க முடியும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டி இருக்கிறார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. உலகத்தில் தீண்டாமைய, இனவெறிய, நிறவெறிய, மொழிவெறிய அனைத்தையும் உடைத்து துடைத்து எரிந்ததுல இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. யாரும் உடைச்சு எரிய முடியல. இந்த மாதிரி கரகண்டு எல்லாத்தையும் தூக்கி எறிகிற மாதிரி நடத்த யாராலும் சாத்தியமாகல. அந்த வகையில பக்கத்துல நின்று ஒருத்தர் நிக்கிறாருன்னு கேட்டா அவர் யாரும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தீங்க,
எந்த ஜாதியில இருந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. நேத்து வந்தவருக்கு வேணா தெரியும், ஒரு தலைமுறைக்கு முந்தி வந்தவருக்கு தெரியாது. அப்படி நம்ம உள்ளத்திலிருந்து சாதி மதம் எல்லாத்தையும் ஒட்ட சேர்ந்து நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள் உருவாக்கி இருக்கிறது. இந்த வகையில இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. இந்த கோட்பாட்டை உலகம் ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் ஒரு வினாடியில் என்ன ஒளிஞ்சிரும், இந்த மனிதங்கிற பிறப்பின் அடிப்படையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் ஒளிந்துவிடும். இந்த தனிச்சிறப்பை நம்ம புரிந்து கொண்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வெவ்வேறு தனி தன்மை